நிறைய தோற்றிருக்கிறோம், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளை. ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனியும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும். ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போனது கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோடு ஒரு கட்சி இருக்கிறது என்றால், அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான கடமாக கருதி மறுபடியும் மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரின மக்கள் புரிந்து. தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சோம் நாம் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றதை எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போராடுவோம். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்வேன், என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியும். என் கனவு பெரிய. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா ஒரு வயது தூங்கிட முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டில இருந்து. பொம்பளை பிள்ளைய வன்முறை செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டாங்கன்னா அவங்க அம்மா பிடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா பிடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்முறை செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவனவன். அதான்டா கேள்வி. எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா?